ஸோ Vivo வந்து அவங்க flagship foldable இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஏன்னா விவோட ஃபோல்டபிள்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு உங்களே நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க. கரெக்ட் தானே? ஒரு ஃபோல்டபிளுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும்னா அது சாம்சங் கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கரெக்ட் தானே? இப்படியெல்லாம் சிந்தனை இருக்கும்போது அதையும் மீறி விவோ வந்து ஒரு கரீஜஸா X Fold 3 Pro இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மெஸ்ட், லைட்டஸ்ட், பிரைட்டஸ்ட், பிக்கெஸ்ட் அப்படின்னு நிறைய எஸ்ட் கொண்டு வந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம், எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைச்சிடும். அஃப்கோர்ஸ் 1.5 லட்ச ரூபா வாங்குறாங்க. ஸோ தே பெட்டர் கிவ் இட். ஸோ எடுத்தோடனே அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஃபோன் இருக்காது, சைடில் வைப்போம், பார்ப்போம். வாவ் ஸ்லைட். ஓகே, IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, சைடில் வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வாவ் Vivo Xcare X Fold 3 Pro வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, co-engineered with Zeiss. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த Xcare சர்வீஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டிவைஸ், உங்கள் டிவைஸ் வந்து சர்வீஸ் போச்சுன்னா ஸ்டாண்ட் பை டிவைஸில் கொடுப்பாங்க. 24/7 டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் இருக்குது. டோர் ஸ்டெப் ரிப்பேர்லாம் கொடுக்குறாங்க. வெரி குட். சி தட் இஸ் குட் சர்வீஸ் குவாலிட்டி. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அஃப்கோர்ஸ் சில பல டாக்குமெண்டேஷன். ஓகே, இந்த பொட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜராக தான் இருக்கணும். எஸ், சார்ஜரே தான். 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் கிடச்சிடும். டைப் சி சார்ஜர் வேறு. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் மேக்புக்கில் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் PD சப்போர்ட் இருக்குது. பட் இந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டைப் சி டு டைப் சி கேபிளும் உள்ளேயே பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஓகே, எவ்ரி திங்ஸ் டன். பாக்ஸில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஒரு கேஸை கொடுக்காம விட்டாங்க. ஏன்னா சாம்சங் தவிர்த்து எந்த ஃபோல்டபிள் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus ஓப்பன்லையும் உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. விவோ கேஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் லெட்ஸ் டேக் a look at the phone. ஓய்யோ, சான்ஸ் இல்லைங்க, ஸ்லிம்மாக இருக்கு. கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும். That's a nice thud. செம்ம சவுண்டுங்க. ஸோ இதாங்க உங்க ஃபர்ஸ்ட் லுக் அட் Vivo X Fold 3 Pro ஃபோல்டிங் ஃபோன். நல்லா ஸ்டர்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு, பிடிக்கிறதுக்கு ஆக்சுவலி லைட்டாக இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணல. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம். சீம்ஸ் லைக் அபவுட் 230 to 40 grams இருக்கும்னு தோணுது எனக்கு. எஸ், 243 grams வெயிட் இருக்குங்க. ஆனால் ஃபீலிங்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி 240யோட கம்மியாக தான் இருக்கு ஃபீலிங். ஆக்சுவலி Vivo என்ன சொல்கிறாங்கன்னா 236 gram வெயிட் ஆகும். மேபி எங்கள் வெயிங் மெஷின் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா இருக்கும். லெட்ஸ் see. அர்னவ் சேஞ்ச் பண்ண இது ஒரு கான்டெக்ட்க்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் S24 Ultra வந்து டெய்லி யூஸ் பண்ணிருக்கேன். அதோட வெயிட் கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு தாங்க இருக்கு. ஒரு ஃபோல்டிங் ஃபோனோட வெயிட் வந்து இவ்வளவு கம்மியா வச்சிருக்கிறது வந்து இட்ஸ் a crazy thing. வெயிட் எப்படி குறைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹிஞ்ச் டிசைனை அவங்க ரீஎன்ஜினியர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹிஞ்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணிருக்காங்க. கார்பன் ஃபைபர் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லைட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ்ங்க. ஸோ அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா வெயிட்டை நல்லா குறைச்சிக்கலாம். அண்ட் தட்ஸ் வாட் Vivo has done. சரி, இந்த ஓப்பனிங் அண்ட் ஃபோல்டிங் மெக்கானிசம் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ். பிரீமியமான ஃபீல் இருக்கு. சுத்தமா கேப்பே இல்லை எங்கேயுமே, which is nice. கேப்லெஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் Vivo என்ன சொல்றாங்கன்னா நீங்க 100 ஃபோல்ட்ஸ் ஒரு நாளைக்கு 100 ஃபோல்ட் பண்ணாலும் நீங்க வந்து 12 வருஷம் இந்த போனை யூஸ் பண்ணலாமா. பெருசா ப்ராமிஸ் பண்றாங்க Vivo. பட் ஸ்டில் என்ன கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்டர்டி. இன்னொரு விஷயம் என்னன்னா மேல இருக்க டிஸ்பிளே இருக்குல்ல, கவர் டிஸ்பிளேக்கும் பின்னாடி இருக்க டிஸ்பிளேக்கும் ஆக்சுவலி ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது Vivo in-house செஞ்ச டெக்னாலஜி. ஆமா, அண்ட் இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் இதுல டிராப் ப்ரொடெக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஃபிளாக்ஷிப் 1.5 லட்ச ரூபா ஃபோனை நான் டிராப் பண்றேன். பவுன்ஸ் ஆச்சுங்க. Armored glass is working fine. Okay, once again. Oyo, scratch on the chop. போச்சா? Hey no. Oyo, டக்கு ஆயிடுச்சுங்க. Everything's fine. பா, தேடிய சட்டை சொல்றானோ ஓபன் பண்ணி போடுங்க சார் அப்படின்னு. போட்டுடலாமா? ஓபன் பண்ணி அடிச்சு கேரி வா. பச்சக் லொச்சக் மச்சக் பச்சக் ஆயிடுச்சு இது. ஓயோ, உங்களுக்காக என்னெல்லாம் பண்றோம் நாங்க. ஸோ ஒண்ணுமே ஆகல ஃபோனுக்கு. இட்ஸ் இன் குட் கண்டிஷன். ஆர்மர்ட் கிளாஸ் ஒர்க் ஆகுதுன்னு இந்த ஒரு சின்ன டெஸ்ட்ல சிறுசா தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. இந்த மாதிரி டிராப் டெஸ்ட்லாம் பண்ணி ரிஸ்க்லாம் எடுக்கிறோம். ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா காட்டி ஆகணும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன்ல வந்து வால்யூம் பட்டன், பவர் பட்டன் அது எல்லாமே இருக்கு, பிரச்சனை இல்லை. கீழே டைப் சி போட்டு Gen 3.1 ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது பாத்தீங்களா நீங்க,
அலர்ட் ஸ்லைடர், OnePlus அலர்ட் ஸ்லைடர் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு சைலண்ட் சுவிட்ச் வேற கொடுத்துருக்காங்க. நைஸ் அடிஷன் ஐ மஸ்ட் சே. ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் வாங்குறீங்கன்னா அதுல வந்து ஜென்ரலி ஐபி ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேசிக்கான ஐபி ரேட்டிங் கொடுப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு IPX8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. X8னா உங்களுக்கு டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்காது, ஆனா 8னா உங்களுக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா கிடைச்சிடும். சரி, டிசைன் பத்தி பேசியாச்சு, அடுத்த டிஸ்பிளே கிட்ட பார்க்கலாமா? ஸோ கவர் டிஸ்பிளே வந்து ஒரு 6.53 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை திறந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான 8.03 இன்ச் டேப்லெட் ஸ்டைல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே நீங்க பாத்தீங்கன்னா வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட் டிஸ்பிளேக்கு, அண்ட் உள்ள வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டேப்லெட் ஃபார்மேட். அண்ட் இந்த ரெண்டு டிஸ்பிளேக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான், மெயினா வந்து ஸ்கிரீனோட ரெசல்யூஷன் தான். மிச்ச ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு LTPO 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் போகுங்க. அதனாலே உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபும் பெட்டரா கிடைக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 4500 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க HDR வீடியோஸ் பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி பிரைட். வெளியே நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு அடியில் இட்ஸ் வெரி வெரி பிரைட், பிரச்சனையே இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டால்பி விஷன் சப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஷாமி தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல வந்து உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கிடைக்காது, பட் இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க X-Fold 3 Proல, which is very very good. ஸோ டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா கலர் ஆக்யூரேட்டாகவும் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ் ஆன் அ ஃபோல்டபிள், கண்டிப்பா ஈஸியா சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் காட்டா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜென்ரலி ஃபோல்டபிள் ஃபோன்ஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட்ல வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இங்கேயும் வெளியே இருக்க டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, உள்ள இருக்க டிஸ்பிளேலயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வெறும் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல இல்ல, அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். நீங்க ஒன்னு கேட்டா Vivo 2 கொடுத்துட்டாங்க. இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஹை PWM டிமிங் ரேட்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். 1920 Hz வெளியே இருக்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 2160 உள்ள இருக்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைட்டா, கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் சவுண்டிங் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். கொஞ்சம் லவுட்னஸ் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியாவில் இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் வாங்கினீங்கன்னா Vivo X-Fold 3 Proல தான் உங்களுக்கு பெஸ்ட் இன்டர்னல் ஸ்பெக்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா இதுக்குள்ள உங்களுக்கு வந்து ப்ராப்பரான Snapdragon 8 Gen 3 சிப் கொடுத்துருக்காங்க. Samsung Galaxy Z Fold 5லையும் OnePlus Openலையும் உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16GB LPDDR5X RAM டைப்பும் 512GB UFS 4.0 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மான்ஸ்டருங்க. உங்களுக்கு Antutu ஸ்கோர் 2 மில்லியன் மேலே கிடைச்சிருது. Geekbench பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் CPU throttle test கூட நாங்கள் ரன் பண்ணும்போது CPU stability was very very good. In fact நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் கூட விளையாடி பார்த்தோம். அதுலயும் எங்களுக்கு வந்து 59 FPSக்கு மேல எங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகுறது இல்லைங்க, which is very very good. எல்லாம் ஓகே. பேட்டரி சைஸ் என்ன தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோன்ல அவங்க 5700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய பேட்டரி ஒரு ஃபோல்டபிள் ஃபோன்ல. அண்ட் அது கூட நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர்ல வச்சிருக்காங்க. குட் இன்ஜினியரிங். இன்ஃபேக்ட் நான் இந்த ஃபோனை வந்து பிரைமரி ஃபோனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அண்ட் எனக்கு ஸ்கிரீன் ஆன் டைம், ஆவரேஜ் ஸ்கிரீன் ஆன் டைம் 7 hours கிடைச்சது. நீங்க ஈஸியா 1.5 days பேட்டரி லைஃப் இந்த ஃபோன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அது மட்டும் இல்லைங்க, இதுல 100 watt சார்ஜிங் ஸ்பேஸ் வரை கொடுத்துருக்காங்களா. இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் ஃபோல்டபிள் இதுதாங்க. 0 to 100% நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் 31 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஓகே, 100 watt சார்ஜிங் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் 50 watt ஃபிளாஷ் சார்ஜ் சப்போர்ட் உள்ள வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, which is crazy. ஸோ எங்கேயுமே சுத்தமா எதுவுமே குறை வைக்கலங்க Vivo இது வரைக்கும். நெட்வொர்க் விஷயத்துல சுத்தமா Vivo எந்த குறையும் வைக்கல. உங்களுக்கு 17 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 இருக்கு, NFC இருக்கு, நோ ப்ராப்ளம். சரி, கேமரா பத்தி பேசலாமா? கேமராலையும் சுத்தமா எந்த குறையும் வைக்கல. ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா இருக்கு, 64 MP 3x பெரிஸ்கோப் சென்சர் கொடுத்துருக்காங்க, 50 MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்னு வெளியில 32 MP, ஒன்னு உள்ள 32 MP. அந்த 2 செல்ஃபி கேமரா நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க பின்னாடி இருக்க ரியர் கேமரா வச்சு மிரர் மோட யூஸ் பண்ணி நீங்க செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அப்படி எடுத்த செல்ஃபிஸோட குவாலிட்டி பாருங்களேன், தாறுமாறா இருக்கு. இருக்கிறதுலே பெஸ்ட் செல்ஃபிஸ்னு வச்சுக்கோங்க நீங்க. ஸோ செல்ஃபிஸ் நல்லா இருக்கு. பிரைமரி கேமரால நாங்கள் எடுத்த போட்டோஸ் கூட சூப்பராக இருக்கு. ஸ்கின் டோன்ஸ், போர்ட்ரேட் மோட், ஜைஸ் கொலாபரேஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போர்ட்ரேட் லென்சஸ் வேற கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு போட்டோஸ் லுக் வெரி வெரி குட். லோ லைட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். HDR பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஷார்ப்பஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. லோ லைட்லயும் அல்ட்ரா வைடோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல டெலி மேக்ரோ கேப்பபிலிட்டிஸும் கொடுத்துருக்கனால நீங்க மேக்ரோ ஷாட் ரொம்ப க்ளோஸா போய் நல்ல குவாலிட்டியான மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா செட்டப்ஸ் இன்சைட் அ ஃபோல்டிங் ஃபோன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க எல்லா கேமராஸ் வச்சும் 4K 60 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், எக்ஸெப்ட் ஃபார் செல்ஃபி கேமராஸ். ஏன்னா செல்ஃபி கேமராஸ்ல வந்து உங்களுக்கு 1080 30 FPS தான் கிடைக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த மிரர் மோட்ல இப்படி யூஸ் பண்ணி கூட நீங்க வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS கிடைச்சிடும். அண்ட் வீடியோ குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல இருந்து எடுத்துக்க எல்லா போட்டோஸையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு
போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கேமராக்காகவே V3 சிப்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்க ப்ராசஸிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து FunTouchOS 14 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோல்டபிள் ஃபோனுக்கு அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 3 இயர்ஸ் தான் இருக்குது இதில். சரி, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் FunTouchOSல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் டேப்லெட் மோடில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கீழே டாக் கிடைக்குது இல்லை, அந்த டாக்ல வந்து அங்கேருந்து நீங்கள் எல்லா ஆப்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் அங்கேருந்து நீங்கள் டாக்கை குவிக்லி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் 2 ஆப்ஸ் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து மல்டிபிள் ஃப்ளோட்டிங் விண்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 2 ஃப்ளோட்டிங் விண்டோஸ் ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில ஃப்ளோட்டிங் விண்டோல சைடில் நீங்கள் வச்சுக்கலாம் குவிக் ஆக்சஸ்க்கு. அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோல தார்வார ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதுங்க, பிரச்சனையே இல்லை. சில ஏஐ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏஐ நோட்ஸ் அசிஸ்ட், ஏஐ டிரான்ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இட் ஒர்க்ஸ் ஓகேங்க, அவ்வளோலாம் நல்லா இல்லை. இட் குட் ஹவ் பீன் பெட்டர். ஆனால் இந்த விவோட சாஃப்ட்வேர்ல எனக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இதோட டிசைன் கொஞ்சம் ப்ரீமியமாக தோணலைங்க எனக்கு. அஃப்கோர்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்லாம் ப்ளோட்வேர்லாம் எதுவுமே அதிகமாக இல்லை, இருந்தாலும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் வி ஆப் ஸ்டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த ஆப்போட ஐக்கனோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடில் இட்ஸ் வெரி பேட் லுக்கிங்க. ஒரு ஃபோல்டபிள் ஃபோனில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக பண்ணிருக்கணும். கொஞ்சம் ப்ரீமியமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் விவோ. பட் ஸ்டில் நாட் பேட்னு சொல்லலாம். 7 out of 10 சொல்லுவேன். ஓகே, பரவாயில்லையே வாங்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த ஃபோனோட பிரைஸ் 1,60,000 rupees. ஒரு iPhone 15 Pro Max ஸ்டார்டிங் பிரைஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா 1,50,000 இருக்கு. அந்த iPhone 15 Pro Maxல உங்களுக்கு ஒரு சிங்கிள் டிஸ்பிளே தான் கிடைக்கும். இதுல 2 டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்குங்க இதுல. பட் ஸ்டில் நீங்க ஆப்பிளுக்கு 1,50,000 கொடுப்பீங்களா இல்ல இதுக்கு 1,50,000 கொடுப்பீங்களான்னு நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் ஐ அம் ரியலி கியூரியஸ் டு நோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் விஷயத்துல விவோ சுத்தமா எந்த குறையும் வைக்கலங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி பவர்ஃபுல், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் இன் தி வேர்ல்ட்னு சொல்லலாம். ஃபோல்டபிள் கூட சொல்ல நான் ஃபிளாக்ஷிப்னே சொல்றேன். பட் ஒரு விவோ ஃபோல்டபிள் இந்த விலைக்கு வாங்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கிவ் இட் a try. கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ண விரும்புறீங்கன்னா இட்ஸ் குட். இட்ஸ் ஆக்சுவலி a very good hardware. ஸோ உங்களிருந்து யார் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.